சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பதவியில் இருந்து ரமணன் இன்றுடன் ஓய்வு பெற்றார். அவருடன் நமது செய்தியாளர் கார்த்திகேயன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நிறைய பேரால கொண்டாடப்படுறீங்க, வெடி வெடிக்கிறாங்க, பள்ளி தோழர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, சமூக வலைத்தளங்கள மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. இவ்வளவு கொண்டாடின இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்ய போறீங்க? அதாவது என்னால் முடிஞ்சது இந்த பணியை மறைமுறையுடன் செய்துவிட்டு வெளியே போகின்றேன். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த வானிலை, காலநிலை, இந்த பேரிடர் மேலாண்மை போன்ற தலைப்புகளில் பேசுவேன். என்னங்கிறது குறித்து சொல்லுவேன். கண்டிப்பாக சில பதவிகளுக்கு சில பேர் வந்தா அந்த பதவியோட மவுசு கூடும். உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையர் சேஷன், இப்ப சென்னை வானிலை ஆய்வு மையத்திற்கு திரு ரமணன். எப்படி உணர்றீங்க? கண்டிப்பாக எல்லாருடைய ஆதரவுனால தாங்க. தனி மனிதனோட பணி இல்லை. நான் ஒரு ஆள் எப்படி போர்காஸ்ட் பண்ண முடியும்? எல்லாரும் அவங்க டேட்டா கொடுக்குறாங்க ஆஃபீஸில். வேற நாடுகளுடைய தரவுகள் வருகின்றன. நான் ஹாலிடேல போனால் கூட இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வீட்டில், பிறகு போட்டணும் அப்படின்ட்டு. அடுத்தது அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துட்டு போனது யார்? நீங்க தான், ஒளி ஊடகங்கள். அடுத்தது புரிந்து கொண்டு அந்த இதில் காற்றழுத்த தவணை எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வெப்பச்சலனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை உணர்ந்த மக்கள் அனைவருக்கும் எனது நன்றி. எல்லாருடைய சப்போர்ட் இல்லாத முடியவே முடியாது. தனி மனித பணியே அல்லது வானிலை பற்றிய புரிதல், இயற்கை பேரிடரை எதிர்கொள்றது, இதுல மக்களுடைய அந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னையோட அதிகமா இருக்கு. இப்போ முன்னெல்லாம் 19 புயல் சின்னம்னு சொல்லிடுவாங்க எல்லாத்துக்குமே. அது தாழ்வு மண்டலமா இருந்தாலும் சரி, தாழ்வு பகுதியா இருந்தாலும் புயல் சின்னம் என்று சொல்லப்படும், தாழ்வு நிலையா இருந்தாலும். இப்பொழுது அதற்கேற்ற சொற்கள் சொல்லாடல் இருக்கின்றது. அதனால அது மேலடுக்கு சுழற்சிங்கிறாங்க, எல்லாமே இப்போ பயன்படுத்துகின்றார்கள். அந்த வகையில மிக பெரிய வெற்றின்னு சொல்லணும். இன்னும் ஒரு அறிவார்ந்த சமுதாயமா இன்னும் மேலும் வளரும் இந்த நாடால, எந்தவித சந்தேகமும் இல்லை.